சத்தியமாக சொல்றேன், என் நிச்சயமாக சொல்றேன், என் தாய்மொழி ஆயா சொல்றேன். என்னைக்குமே மக்கள் சீட்டு மகேஷ் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக நடிகர் எம்ஆர் அவரை பேச காத்துக் கொண்டிருக்கிறார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன பார்வை பார்க்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிளாட்பாரத்தில் தலைவலி மாத்திர வைக்கிறவெல்லாம் அரசியல் பேசுறான். ஏய் பத்திரிகை பதிலப்புறே அல்ல எல்லி கொடுத்து காந்தா இப்போ ஒட்டு மணி கூட வழியில போச்சு வாய்ப்பில் அப்பா சொக்காடே அப்பா. நன்றி நன்றி, வணக்கம் 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 போல. அடுத்தபடியாக நடிகர் ஜனகராஜ் அவர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். என்னம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு, ஒண்ணுமே புரியல, என்ன மாயமோ தெரியல. நன்றி வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக உங்கள் வைப்பு வடிவேல் சார் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். ஆஹோ ஆஹோ, என்ன பெற்ற ஆட்டோ, என்ன பெற்ற ஆட்டோ, என்ன குழுவாக்குறாங்க ஐயா, குழுவாக்குறாங்க ஐயா. கிளம்பிட்டாகிறா கிளம்பிட்டாகிறா, கோபாலு கோபாலு, எங்கே வச்ச கோபாலு. நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமை நண்பர் மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்தபடியாக அடுத்தபடியாக படத்திலிருந்து வடிவேல் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இப்போ வந்து பேச போறாரு. வடிவேல் லேடிஸ் பேசுறாரு. ஆமா பேசிருமாமா. எடுத்துள்ளான்னு பாக்குறியா நீ? எனக்கு உள்ள குரல் எவ்வளவு தாண்டா தம்பி. இப்ப பேசுற மாதிரி வந்து பாட்டு எடுத்து லேடிஸ் பேசுற மாதிரி பேசுறேன். என்னப்பா தாண்டிட்டு கிடக்குற? பேச அப்படித்தான் வருவார் அந்த படத்துல. அந்த பொசிஷன்ல வேண்டாம், பேசுங்க. பேசிக் கொண்டிருக்கலாம். நாடகத்தை கண்டிப்பாக கொண்டு வைக்க கதைக்கு சொல்லும் வண்டி வணக்கம். இந்த நாடகம் டிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். ஒரு தவறு செய்தால் அடி தெரிந்து செய்தால் அந்த தேவன் என்றால் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அடி தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன். கதவில் வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஒரு வாரம் வரை நாளும் வரை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார். இங்கே உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். ஹலோ ஹலோ. கொஞ்சோண்டு வாலி தம்பி, எப்படி இருக்கு? மனசு சந்தோஷமா இருக்கா? ஆரம்பிக்கிறால உட்கார வேண்டியதால ஏன் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிடலாமா? உள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கா? தன்ன நானே 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 நானே
சரி அதாங்க பெட்டிக்காரர் நீங்க இருக்கீங்க, ஆல்ரவுண்டுக்காரர் அவர் இருக்காரு, மிருதங்காரர் இருக்காரு. அப்பனா உங்க 4 பேரையும் கவனிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமேல அவரை கூப்பிடலாமா? சூரியனு பெத்ததில்ல, சந்திரனு சாப்பிடல, பாதகத்தை பெத்த புள்ள, இன்னைக்கு பஞ்சத்திக்க வந்த புள்ள, அப்படி கண்டா வர சொல்லுங்க. கருப்பு கட்ட மொழிய பிடிக்க வேண்டியதானே? என்ன ஆச்சு? அப்பக்கப்ப சாமி வந்துகிட்டு இருக்கோம், அவரோட சேர்ந்து உட்காரணும். அவரோட ரொம்ப வந்து கூட்டிட்டு இருக்காரு, ஏன்னா அவரோட உட்காரணும், தனியா உட்கார கூடாது. இழந்த பழம் இழந்த பழம் முடிச்சக்காச்ச வந்த பழம்
கோதுமணி ஆமாங்க. வாடி சேசு கொம்மாசுனே எங்க அம்மா சினேமா. உம்மா நேம் அம்மா பேரை கேட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு போடலாம்னு. அம்மா பேரு ஜரோசா. சரோசாவா? ஆமாங்க. பாடி ஒரு வெதர் நேம் ஆய் போச்சுடா பாய்ஃபே. அப்பா பேரை கேக்குறீங்களா? ஃபாதர் நேம். அப்பா பேரு மாரிமுத்து. நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா பாப்பா? நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? எங்க இருந்து வர்றீங்க? நான் உள்ள இருந்து வர்றேன். உள்ள இருந்து வர்றீங்களா? வந்த வழிய பார்த்து உள்ள போக வேண்டியதானே? நான் ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றேமா? வீட்டுக்குள்ள இருந்து வர்றீங்களா? பெரிய கேஸ். பெரிய கேஸா? பிட் பாக்கெட்டோட பெரிய கேஸ். பிட் பாக்கெட்டோட பெரிய கேஸ்னா சாரா வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். சீர் பிராந்தி வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். யாரை கைய பிடிச்சு வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். கேஸ் திருடுனீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். யோ, அதுக்கு மேல பெரிய கேஸ்னா எங்கயா பிட் பாக்கெட் அடிச்சே? எங்க போய் சிலிண்டரோட பெரிய கேஸ். யாரை கற்பழிச்சியா? கற்பழிப்பு கேஸ். கற்பழிப்பு கேஸா? ஐயோ, யார் அங்க போய் கற்பழிச்சீங்க? பேசாம கடமா நீ வேற. ஒரு ஹோட்டலுக்கு மேல தாங்க மாட்டேங்குது. சரி. கிண்ணுன்னு தாக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி உரமறைக்கு போயிட்டா. அப்புறம் என் பொண்டாட்டி இப்ப சேலைக்கிட்டு பாட்டி படுத்திருந்தா. சரி. போதையில கும்முடு தெரிச்சு வாப்பா. ஐயோ, கிளவி கற்பழிச்சு விட்டு மாப்பா, கற்பழிச்சு விட்டு. ஆனா பாவி மனுஷா, அந்த பொம்பளை உயிரோட இருக்கா செத்து போயிட்டா? அந்த கிளவி கற்பழிச்சுக்கு அப்புறம் ஊருக்காக சும்மா விடுவாங்களா? 4 குத்து குத்தி நீதிமன்றத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? நீதிபதி சொல்றாரு 32 43 52 செக்ஷன் படி. செக்ஷன் படி என்ன நம்பர் இது? இது உங்க போன் நம்பர். சகத்து நம்பர் இது. செக்ஷன் படி இந்த பையனுக்கு தூக்கத்துல வழங்கப்படுதுன்னு நான் சொல்ல. ஐயோ, தூக்கு தண்டனையா? நாடு கொடுத்தல. நிறுத்துங்க. யார் சொன்னது? அந்த பையனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க செஞ்ச சத்தம். அப்படி உங்க பொண்டாட்டியா? அந்த பாட்டியே வந்துருச்சு. ஐயோ, கற்பழிச்ச பாட்டியா? தயவு செஞ்சு இந்த பையனை தூக்குல ஓடாதீங்க. இத்தனை வர சர்வீஸ்ல இப்படி ஒரு சங்கதி நான் பார்த்தது இல்ல அப்படின்னு பாப்பா. தொண்ணூறு கிழமைக்கே பதில் நீ நமக்கு எம்மா தரா. அந்த பாட்டி அப்படி சொன்னுச்சு. அப்பனா தாத்தா கொடுக்காத சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. உண்மைதாமா? உங்களை வெளியில எடுத்துருச்சு. எவ்வளவு இருந்தாலும் சரி. ஆமாங்க. ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை புள்ள பொம்பளை. எவ்வளவு இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தாங்க. ஆம்பளை தான் பெரிய ஆளு நான் சொல்றேன். பொம்பளை தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்றேன். எந்த பொம்பளை புள்ள பெரிய ஆளு? எந்த இடத்துல ஆம்பளை பெரிய ஆளுன்னு சொல்றேன்? அண்ணே மைக் போட்டு வச்சிருந்தாரு. ஆமா. வந்தவன ஆண் பண்ணா சொல்ற, பொம்பளை பண்ணா சொல்ற. நம்ம எப்படிங்க சொல்லணும்? அங்க நிக்கிறான் பாரு ஆணு. ஆமா. வேற என்னத்துல ஆம்பளை? ஹோட்டல் கடைக்கு போறோம். சரி. 2 இட்லியை வாங்குறோம். 2 இட்லியை ஒரு வாங்குறோம். தோசையை வாங்குறோம். ஆமாங்க. அங்க ஆம்லெட் தான் கேக்குறோம், பொம்பளைட் தான் கேக்குறோம். அதுக்கு பேரு அங்க நிக்கிறான் பாரு ஆம்பளை. அதுக்கு பேரு ஆம்லெட் தாங்க. ஆமா. அதனால அதுக்கு பேரு ஆம்லெட்னால ஆம்லெட் கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். ஆம்லெட் எப்படி வருது? எப்படி வருது? முட்டையில இருந்து வருது. ஆமா. முட்டை யாரு போடுறது? பெட்டக்கோழி போடுது. பெண்கள் நீங்க. ஆமா. முட்டை போடுறது நீங்க. ஆமாங்க. இந்த முட்டை போடாம ஆம்லெட் போட முடியுமா? போட முடியாது. இந்த முட்டை போடாம கலக்கி போட முடியுமா? போட முடியாது. அப்ப முட்டை போடுறது தாய்க்குள்ள நீங்க. தாய்க்குளம். ஒரு கோழி முட்டை போடுதுன்னா மொட்டை கோழி தான் முட்டை விடுதுன்னு சொல்றாங்க. இதுல சேவல் முட்டை விடுதுன்னு சொல்றாங்க. அங்கதான் விஷயம் இருக்கு பாப்பா. ஆமா. பொட்டக்கோழி தனியா முட்டை விடுமா? அந்த சேவல் சேர்த்தா தான் முட்டை விட முடியும். இல்ல கொட்டையை போட்டுக்கிற அங்கேயும் நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம். நீங்க வேணா முட்டை விடுறேன்னு சொல்லுங்க. சரி. நாங்க வேணா சேவல் மாதிரி ஆகி காமிக்கிறோம். இருமா வரேன். இவ்வளவு அழகா பேசுறீங்க நீங்க. உங்க தலையில வச்சிருக்கிறது என்னது? தலையில பங்காளி. பங்காளி அமைதியாரு பங்காளி. நாங்க பேசிட்டு உங்க பேச கேட்கறதா உங்க பேச கேட்கறதா? பூ வைக்கிறிய? எதுக்கு பூ வைக்கிறோம்னா சுமங்கலிக்காரவங்க தலையில கொண்டையில பூ வைப்பாங்க. பெண்கள் வந்து தலையில பூ வைக்கிறீங்க. பூ வைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பூ ஆண்டைய படைச்சிருக்கான்? மல்லிகை பூ, கனகாம்பர பூ, ரோஜா பூ பெண்களுக்கு படைச்சிருக்கான். ஆமா. எங்கேயாவது ஆண்களுக்கு பூ படைச்சிருக்கானா? இல்ல. ஆனா இருக்கு. என்ன பூ? என்ன பூ தெரியுமா? என்ன பூ? பாதுகாப்பு. யாருக்கு? எங்களுக்குலாம். எங்களுக்கு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நீங்க பூ வைக்கிறது நீங்க தானே. சரி. இதுல ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எதுமா? ஆம்பளை பூ எதுன்னு கேக்குறீங்க, பொம்பளை பூ எதுன்னு கேக்குறீங்க? ஏங்க ஆம்பளை பூ பிரபு, பொம்பளை பூ குசுப்பு. ஆமா. சினிமா நடிகர் பேரை கொண்டு வந்துட்டீங்க. இந்த விஷயம் தெரியுமா பாப்பா? என்ன சொல்லுங்க? நீங்க வச்சிருக்க பாத்தீங்களா? இதுதான் பெண்கள் பூ மல்லிகை பூ. மல்லிகை பூ. ஆம்பளை பூ வாழைப்பூ தொங்கும் பூ. அதுதான் பார்த்தாலே தொங்கி நிக்குது. என்ன பண்றது வேற வழி இல்லையே. ஆமாங்க. வாழை மரத்துல பொம்பளை பூன்னு சொல்ல முடியாது. இப்ப அண்ணே அழகா மைக் செட் போட்டிருக்காரு. ஒரு சின்ன விளக்கம். பப்புனுக்கார் வந்தாரா பேசுறதே பேசுறா கூடாது. நம்ம கிட்ட ஒரு புதுமையா இருக்கணும் பாப்பா. இப்ப மைக் செட் அண்ணன் போட்டிருக்காரு. இதுல ஆம்பளை லைட் எது பொம்பளை லைட் எது? ஆம்பளை லைட்னா டீப் லைட். நீளமா இருக்குல்ல. பொம்பளை லைட்னா குண்டு லைட். உள்ள கிடக்குற குண்டின் பல்பு. குண்டு பல்பு. அது குண்டின் பல்பு இல்ல, குண்டு பல்பு. உள்ளேதான் கிடக்கு உங்களுக்கு. ஆமா. எங்கெல்ல வெளியே கிடக்கு. அது வெளியில கிடக்குறது தானே. இவங்க டீப் லைட் சாதாரணமா நினைக்காதீங்க. ஆம்பளை லைட் எந்த தகராறு தான் எங்கனே புடிச்சு டொப்புன்னு அடிப்பாங்க. உங்களை தேடி புடிச்சிட்டு அடிக்கிறாங்க. அங்கதான் ஆம்பளை நாங்க நிக்கிறோம் பாப்பா. சண்டை வந்தாலும் டீப் லைட்ட உடைச்சிட முடியும். அதனால உள்ள வந்து பல்ப உடைக்க முடியுமா? இதுல பாட் லைட் பாத்திருக்கியா? பார்த்ததுல அது எப்படி இருக்கும்? இந்த போஸ்ட் லைட் அகண்டு போயிருக்குது பாட் லைட். இதுல பிள்ளை லைட் பாத்திருக்கியா? சரி. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்குதா பிள்ளை லைட் பாப்பா. ஒரு அப்படியா? குடும்பத்தையே போட்டா தான் ஒரு மரியாதை அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி உட்கார்ந்து போய் இவருக்கு மரியாதை கிடைக்கும் பாப்பா. சரிங்க. ஒரு விஷயம் சின்ன விளக்கம் சொல்லட்டுமா? அந்த வாட்டுக்கு நடுங்க.
எடுக்கலாம் சொல்றேன். மாட்டுக்கேன். கொண்டாங்க. இது ஆம்பளை வாட்டிருக்கேனா பொம்பளை வாட்டிருக்கேனா? இது ஆம்பளை வாட்டிருக்கேன் தாங்க. எப்படி தெரியுமா? கையை பக்கத்துல வாங்க. இல்ல இங்க நீட்டு தண்ணி அங்கேயே விடுங்க. இது ஆம்பளை வாட்டிருக்கேன். பொம்பளை வாட்டிருக்கேன்னு பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேங்க. பிடிக்க நொழுக்கு தண்ணி பாக்கிட்டு அதான் பொம்பளை வாட்டிருக்கேன்னு பாப்பா. இப்ப அந்த வாட்டிருக்கேனுக்கு இப்ப வேலை கிடையாதுட்டாங்க. அது மாதிரி ஆம்பளை எங்கேயுமே நிப்பான் பாப்பா. ஆம்பளை வாட்டிருக்கேன்னு அவருக்கு எடுத்தாரு போல இருக்கு. இப்ப வந்து எல்லாருமே சிகரெட் குடிக்கிறாங்க. சரி. பங்காளிகள் எல்லாரும் சிகரெட் குடிக்கிறீங்கல்ல? உள்ளே ஐயா சிகரெட் குடிக்கிறாங்க. சிகரெட்னு ஏமா பேர் வந்துச்சு? அது சிகரெட் எதுக்குன்னா அது வந்து ஆம்பளைக்கு பிடிக்கும், அதனால சிசர்னு வாங்கி ஊதுறாங்க. சரி. சிகரெட்டுங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குது. அது எப்படிங்க? அதை பிடிக்கிறதா? அது எப்படி பிடிக்கிறது? நான் சொல்லட்டுங்களா? பின்னால இருக்கிறது வந்து பெண் பஞ்சாட்டு இருக்குல்ல? ஆமா. அதான் நீங்க அதை இழுக்க முடியாது. உங்களை கூட வாயில ஆளை பாரு, அதுல புகையே வராது, அதனால பத்த வைக்க முடியாது. பாருமா, அந்த பஞ்சை கொண்டு வாயில வச்சிருக்கீங்க நீங்க. சரி. நாங்க வாயில வச்சோன்னு வச்சுக்கோங்க. பஞ்ச வாயில வச்சுட்டோம். வச்சாச்சு. வச்ச உடனே பத்த வைக்கிறோம். 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா எரியறது யார் தெரியுமா? நீங்க தான். முன்னாள் இருக்கிறது ஆம்பளை தான். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எரிஞ்சு சாம்பலா போறது ஆம்பளை நாங்க தான். ஆமா ஆமா. இந்த பஞ்சு மாத்திரம் சிவனேன்னு கிடக்குங்க கிடந்தாலும் அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க பாப்பா. அதாங்க ஆம்பளை என்ன பஞ்சுன்னு சொல்றீங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பஞ்சுன்னு சொல்றீங்க. கிட்ட கூட வர முடியாது நெருப்பு, அதனால பொம்பளை பிள்ளை கிட்ட போக முடியுமா? நீங்க சீக்கிரமா போயிட முடியாது, ரொம்ப தூரத்துல தான் நிக்கணும். கரண்ட் மாதிரி ஒரு பெண்கள், அதனாலதான் எட்டே நின்னு பேச வேண்டும். ஆமாங்க, எட்டு நின்னு பேசணும், எட்டே நிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஆம்பளை வந்து சிசரை பத்த வச்சோம்னா அப்படியே புகஞ்சு சாம்பலா போறதுதான். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. பெண்கள்லாம் இப்ப பொங்க வச்சிருப்பாங்க. என் தாய் குளம் வச்சிருக்கலாமா? எல்லாம் பொங்கல் 3 கல் வச்சு பொங்க வைக்கிறாங்க. ஆமா. அது வந்து 3 கல் பொங்கல். சிலிண்டர் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. சிலிண்டர் அடுப்பு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஒரு பேச்சுக்கு நீங்க தான் சிலிண்டர் அடுப்பு. ஒரு பேச்சுக்குமா? ஒரு பேச்சுக்கு. இதான் பர்னர். இதான் தலைதான் பர்னர். தலையில உள்ளதா? தலைதான் பர்னர். சரி. ஒரு பேச்சுக்கு. இப்போ நீங்க சிலிண்டர் அடுப்பு, மேல பர்னர். என்னைய பாருங்க, இங்க பாருங்க, வந்தா இப்ப பாருங்க, இது பர்னர். சரி. இப்போ வந்து இந்த சிலிண்டரை வந்து ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கு. அது பட்டன் இங்கயா இருக்கு? இல்லம்மா, சிலிண்டர்ல இருக்கு பாப்பா. சரி. இது ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கு பாப்பா. பட்டன் இருக்கும். இது நீங்க சிலிண்டர் அடுப்பு. இப்போ பட்டன் இல்ல இங்க. சிலிண்டர். இது சிலிண்டர். சரி. இந்த அடுப்புல வந்து அந்த டீப்ப சொருவணும். எந்த டீப்ப? எந்த டீப்பங்க சொருவணும்? அந்த சிலிண்டர் டீப்ப சொருவணுமா இல்லையா? ஆமா. அத முன்னால சொருவறதா பின்னால சொருவறதா? சரி. ஏங்க அப்படியே சொருவறதுக்கு டீப் இல்லையே. இப்ப சொருவியாச்சு. இப்ப நீங்க அடுப்பு. பங்காளி இப்பதான் நம்ம வர்ற எல்லாம் கை தட்டனே. நாங்க ஆம்பளை தெரியுமா? இந்த லைட் இப்படி டப்புன்னு அடிச்சா பிடிக்கிறது பத்தியா? டப்புன்னு அடிச்சா நாங்க பத்த வச்சிருவோம் பாப்பா. அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க பாப்பா. எங்க இருக்கு பத்த வைக்கிறது? டப்புன்னு அடிக்கிறாங்கல்ல. ஆமா. அப்புறம் கப்புள் பிடிச்சுக்கும் பாப்பா. ஆம்பளை எப்பயும் ஒரு அடியில பத்த வைக்கிறாள் பாப்பா. நாங்கெல்லாம் சரி பரவாயில்ல, விஷயம் நிறைய விஷயம் பேசலாம் பாப்பா. பெண்கள் நீங்க டிவி மாதிரி டிவில வந்து எத்தனை இன்ச் இருக்கு? 25 இருக்கு, 17 இருக்கு. அது வந்து டிவியை பொறுத்து இருக்கு. ஆமாங்க. இப்ப நீங்க டிவி நாங்கெல்லாம் ஆம்பளை எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சாணம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆமா. எவ்வளவு பெரிய டிவியா இருந்தாலும் சரி, இருந்தாலும் எங்க ரிமோட்ல ஒரு பட்டன் மட்டும் சோடி பிடிச்சு போய் பாப்பா உங்களுக்கு. ஏங்க அப்பனா வர்றவங்க போறவங்க எல்லாருமே ரிமோட் எடுத்து அவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எங்களை புடிச்சு எல்லாம் அனுப்புவாங்க. உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கணும் பாப்பா. ஆமாங்க. அதனால இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த இடத்துல நான் போய் நாடகத்துல நடிக்க வந்திருக்கேன். என்னாச்சுங்க? ஒண்ணுமில்லங்க, வயித்து வலிக்குதா? அதாங்க குடிக்கும் போது பார்த்து குடிக்கலங்க. ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுங்க. இது குடிச்ச விஷயம் இல்ல, வேற விஷயம். அதனால நீங்க இந்த இடத்துல வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னா விவரம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டக்கார பொண்ணுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நீங்க ஆட்டக்கார பொண்ணு. உங்க கூட சேர்ந்து ஆளலாம்னு ஆசைப்படுறேன் பாப்பா. ஆடுவோமா? சரி பரவாயில்லை, ஆடுவோமா? அண்ணா ஏய் சந்திரசேகர் வந்துரு. இல்ல வேணா சார், நீ உட்கார். அவங்க பொருள் அவங்க தான் புடிச்சு அடிக்கணும், நம்ம பொருள் நம்ம தான் அடிக்கணும். அண்ணா நானும் உங்க கூட ஆடன்னு வந்திருக்கேன். அண்ணானா முகரைய பாரு. என்ன வந்து ஒன்னேங்கறா? எங்க அண்ணனா பிடிக்காதா? எனக்கு அண்ணன்னா அவர் அரவ பிடிக்காது பாப்பா. ஐயோ மச்சான் மாமா ஐத்தன் அப்படி கூப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதனால சரி மச்சானே கூப்பிடுறேன். கூப்பிட்டுங்களா? ஹலோ ஏறாத மலை மேலே இழந்தே வலுத்திருக்கு நாயரி நான் தான் ஏறுவேன். பின்னாடி ஏறவங்க தான் ஏற்பட்ட சிரமமே.
முன்னால கூட ஏறிடலாம், பின்னால ஏறதான் சிரமம். பின்பாட்டுக்கா பின்பாட்டு பாடுறாரா? எரி எரி அத முழுப்பட்டுமா முழுப்பட்டுமா எசவாட்டு படிக்கட்டுமா, எசவாட்டு படிக்கட்டுமா மாங்குளத்துக்கிற வேலை மாங்கோட்டுக்கிற வேலை மயுளத்து சின்னவளே, மயுளத்து சின்னவளே, பயிரத்தி சின்னவளே, பயிரத்தி சின்னவளே, இந்த ஊரிலே நான் இருந்தேன். பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. எனக்கு சூடு பிடிக்குது. நிக்குது தோற கொடிக்கால வெத்தலையா, வெத்தலைய பார்க்கும் போது பார்க்கும் போது கொட்ட பாக்கு நிக்கிதடி தலனே 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 தலனே. புள்ள மிஸ் ஆகி போச்சுன்னே, புடிச்சு விடணுமா? புடிச்சு கொடு அண்ணே. நீ வாயில புகையா விடுறி, என்ன காரணம்? அச்சுவல பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி, அச்சுவல பேச்சுக்காரி அச்சுவல பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி, அச்சுவல பேச்சுக்காரி அடிமுதட்டு மச்சக்காரி. சில்லறையா தொங்குது அண்ணே. இப்ப சேர்ந்து சேர்ந்து ஆடணும். ஆமா, தனியா 4 ஓடு நறுக்குன்னு போடணும். போட்டு தள்ளு. போடலாமா? மொட்டை குண்டி மொட்டை குட்டி அதுக்குள்ள மாடு போட்டு. என்ன மொட்டை குட்டிக்கிற? ஆமா மொட்டை கொண்டு மானம் கெட்டு போயிருவோம். ஆமா, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மொச்சை கொட்டை. நான் 2ஆம் கிளாஸ் பாஸ். சொல்லி கொடுங்கண்ணே. மோ மோ இச் இட் ச ச கோ கோ இட் இட் டை டை. மொச்சை கொண்டி சே எனக்கு இது மொச்சை கொட்டை. பச்சை மொச்சை. பச்சை மொச்சைப்பா, மொச்சை கொட்டைன்னு சொல்லுப்பா. மொச்சை கொட்டை பல்லழகி, முத்து முத்து சொல்லழகி, மாமா நான் கூட என்னமோ நினைச்ச கை இருக்குது, நீ பொழைச்சுக்கலாம். நீ கையில் அடிச்சா போய் குஷியில நீ உழைக்கிற. நீங்களே கூட பெட்டிக்காரரு, எல்லாம் திறமையான வகை. உண்மையா சொல்ல போனா சரி, கட்டோம நாடகத்துல இருந்து, பாசுவ நாடகத்துல இருந்து, காத்தவ நாடகத்துல இருந்து, வள்ளி திருமணம், சித்திரவழி எல்லா நாடகத்தையும் வாசிக்கிறீங்க. ஆமா. என் கூட பின்பாட்டு பாடுங்க. ஆ, மொச்சை கொட்டை பல்லழகி, மொச்சை கொட்டை பல்லழகி, முத்து முத்து சொல்லழகி, முத்து முத்து சொல்லழகி, சிவகில பேரழகி, இவ செஞ்சு வச்ச தேரழகி, கட்டு மண்ணு கட்டி வச்சா மண்ணு கட்டி வச்சா மண்ணு கட்டி வச்சா
சரி ரெண்டு காலம் சேர்த்தாப்பதுக்குள்ள ஓசிலே படம் பார்த்துட்டு போலான்னு பாக்குறேன். கொல்லிமலை காட்டுக்குள்ளே உள்ளனரி கூட்டமணி உள்ளனரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குமணி கன்னி வச்சு வளவிரிச்சா இந்த மான் சிக்குமணி ஒரு பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி பம்பை உடுக்க கட்டி பரிவட்டம் மேலே அப்பன கண்ணாடி கூட மண்ணா போச்சதுக்குள்ள பாவாடை தூக்கி தூக்கி தூர கொடிக்காளா அரும்பருமா வெத்தலையா வெத்தலைய பார்க்கும் போது கொட்ட பாக்கு நிக்கிதடி தண்ணே 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 பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி துரோகம் பண்றாங்க ஆடுறத அடிப்பாங்களா சரி நீங்க வாசிக்க வேண்டாம்னே 2 அடி மாத்திரம் வாசிக்க நான் ஆடுறத வாசிப்பீங்களா ஆமா அது மாத்திரம் ஒத்துக்கிறோம் என்ன மணி அடிக்கிறாங்க நீங்க நாங்க அடிச்சு போன என்ன பண்ணுவாங்க ஏன் உங்க மட்டும் வாசிக்க மாட்டேங்கிறாங்க தம்பி எல்லாம் ஆடுறதா சரி அப்ப எனக்கு நாச்சு வாசிங்க அது மாத்திரம் ஒத்துக்கிறோம் பிள்ளைங்க ஆடுதில்ல
செய்வேண்டா செய்ய மாட்டேன் பண்ணு கூட சொல்ல மாட்டேன் நானு. அண்ணே, எங்க வீட்டுக்காரரு சிங்கப்பூர் போய் 5 வருஷம் ஆயிட்டு. அதனால நான் தான் குத்தி நிக்கணும். எப்படி ஆமா ஏய் அட நின்னாக்க ஐயையே, ஏங்க மண்ணை அதுல போடுற? ஏங்க இப்படிதான் உட்காரணுமா? எப்படி எந்த மண்ணில் என்ன உட்கார சொல்றீங்க? ஐயையோ, சங்கத்துல தண்ணி வர்றது அதிகம் தாங்க. ஆனா நீங்க இருக்கிற கேள் தண்ணியை காலி பண்ணிட்டா என்ன பண்றது? சரி பரவாயில்ல போடுங்க. வாசனை எக்ஸசைஸ் பண்றீங்க அவர் ஆடுறாரு. வாசி தம்பி, வேகமா வாசி. என்ன ஆட்டது? அண்ணா, நான் உன்னை வேற மாதிரி மனசுக்குள்ள வச்சிருந்தேன். ஆனா இப்படி கொண்டாந்து விட்டுட்டியே இல்லையே. இந்த மாதிரி நான் கலட்டினா போமான போவாத. மாத்தி மாத்தி போடுங்க. இருங்க, நீ இருக்கிறது இப்படி இருக்க, நான் எனக்கு எப்படி இது பத்தும்? சரி அப்படி ஆடுமே. ஒரு சட்டையை வந்து 2 பக்கமா போடணும் பாப்பா. ஒண்ணு முன்னாலேயும் போடணும், பின்னாலேயும் போடணும். டேய் மைனா, பாடுறீங்க அன்பு சகோதரிகளே. ஏன்னா ஆஸ்பத்திரிந்து வந்தனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தொழில் செய்திருக்கேன். இந்த மீடியத்தை திருப்பி நன்றி வணக்கம் பேசு. ஏன்னா மக்கள் உள்ளத்தில் வரணும், நடிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நீ நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்கள் ஊர், உங்கள் பேர் என்ன பாப்பா? எங்க ஊராங்க? பிறந்த ஊரை கேட்குறீங்களா, இருக்கிற இடத்த கேட்குறீங்களா? நீங்கள் பிறந்தத்தையும் சொல்லுங்க, அவங்க செல்போன் எடுக்கிறதையும் சொல்லுங்க. என் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர், இருக்கிறது மெட்ராஸ்ல இருக்கு. இப்ப இருக்கிறது கரூர்ல. அப்படிங்களா? ஆமாங்க. என் ஊர் என்ன ஊர் தெரியுங்களா? ஊர் என்ன ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? இருப்பது பொந்துகுளத்தூர். ஐயோ, பொந்துகுளத்தூர்னா கல்லு மடங்க. பொந்துகுள குடி இருக்கிறோம் பாப்பா நாங்க. அப்படியா? சரி பரவாயில்லை. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரை சொல்லுவாங்க. என் பேர் தாங்க காமினி. காமினியா? ஆமாங்க. என் பேர் காமிக்கிறேன். அப்புறம் உங்க பேரு? உங்க பேரு காமினி, என் பேர் காமிக்கிறேன். காமிக்கிறீங்களா? சரி பரவாயில்லை. பேர் வேற மாதிரி ஆயி பேருமாப்பா. என் பேர் வந்து நக்குமா.
என் பேர் நக்கீரன். நக்கீர பரம்பரையா? அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாது, பார்த்தது பார்க்காது, போட்டது போடாது அத்தனையும் போட்டவன் நானம்மா. அப்படியா? சரி பரவாயில்லைங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் உண்மையான பேர் கலையரசன். கலையரசன். உங்க உண்மையான பேர் போதுமணி. உங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்களா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? சில பேர் தாலி போடுவாங்க. பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்களா? ஒரு சின்ன விளக்கம். எல்லாரும் தாலி போடுறீங்க. இதுல வந்து உங்களுக்கு நான் பொத்து இல்லாத நகையை போடுறேன். பொத்த இல்லாத நகை. பொத்த இல்லாத நகை போடுறீங்க. அது என்ன நகை தெரியுங்களா? என்ன நகை? தம்பி இது வாப்பா, அப்புறம் வச்சு வாப்பா. பெண்கள் பொத்து இல்லாத நகை போடுவாங்க. அது என்ன நகை சொல்லுங்க பார்க்கலாம். பொத்த இல்லாத நகை. நகை என்ன நகை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. மஞ்சக்கிழங்கு. மஞ்சக்கிழங்கு. அந்த மஞ்சக்கிழங்கை கட்டி இந்த இடத்துல நம்ம தொங்க விட்டோம்னா நம்ம குடும்பமும் சரி, சரி, இப்ப வாழ்க்கை தினமும் சரி சீர சிறப்பாக வாழ்வாக. இப்ப 10 பவுன் 15 பவுன் தொங்க விட்டு திரியுங்க. தாலி போடக்கூடாதா? தாலி போட முத மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கவரில் கட்டி இந்த இடத்துல போட்டா தன் கணவரோட பாசமும் நேசமும் குழந்தை வாக்கியம் இந்த மஞ்சக்கிழங்கு உள்ளதா இருக்குது என்பதை தெரிவித்து நன்றி. வணக்கம் 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 பல. அதனால உங்களுக்கு நான் மஞ்சக்கிழங்கோட கட்டி உங்களுக்கு தாலி போடலாம் முடியும். எப்படி தெரியுங்களா? சொல்லுங்களா? காதல சொல்லுங்க. நான் சொல்லிட்டுங்களா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லும் வார்த்தைகள் மட்டை பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொல்லும் வார்த்தைகள் மட்டை பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போய் பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போய் பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூர் பாடலாம் பாடலாம். ஏங்க சண்டை போட்டுக்காரங்க? ஐயோ யாப்பா எல்லா பாட்டல் பிரச்சனையாட்டு இருக்குது. அருமையான என்றது
வரையில் வெள்ளிக்கிழமை மாண்டிருந்தது. எங்க கால் வீழ்ந்த வரையில் வெள்ளிக்கிழமை மாண்டிருந்தது.